குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போன்னா எக்ஸாம்பிள் 6.26, 27, 28 வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து 29 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.29. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா as observed from the top of a 60-meter high lighthouse from the sea level, the angles of difference of two ships are 28 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு வந்து 60 மீட்டர். இப்போ அந்த லைட் ஹவுஸ்லேருந்து கடலில் வர ரெண்டு கப்பலை வந்து பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு வர கப்பலை பார்க்குறப்ப வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து 28 டிகிரி. அதேமாரி ரெண்டாவதாக வர கப்பலை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் தி அதர் தி சேம் சைடு ஆஃப் தி லைட் ஹவுஸ். அதாவது ரெண்டுமே வந்து ஒரே சைடு தான் வருது, லைட் ஹவுஸுக்கு சேம் சைடு தான் வருது, ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஷிப்ஸ். அப்போ ரெண்டு ஷிப்ஸுக்கும், அதாவது ரெண்டும் கப்பலுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அதாவது இந்த மாதிரி இது இப்போ சிடி இது ரெண்டு சிப் அப்படின்னா இப்போ அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று புரியுதா இல்லையா? அது தெரியாதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அது இல்லாமல் இந்த பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு தெரியாதனால அதை என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இது 28னா இப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 28 தான். இது 45 டிகிரினா இந்த ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும், 45 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள், இது ரெண்டு பேரலல் லைனு, அதனால் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்னால ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ கவனிங்க, இப்போ அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அதாவது ஏபி ஈக்குவல் டு 60 மீட்டர், ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். CD equal to x meter, distance between two chips. PC equal to y. அதேமாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா CAE புரியுதா இல்லையா, CAE ACB வந்து 45 டிகிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DAE ADB வந்து 28 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ஆங்கிளுக்கு இது என்ன சைடு, ஆப்போசிட் சைடு தெரியுது, அட்ஜசன்ட் சைடு வேணும், அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி, அதை தான் இங்கே எழுதியிருப்போம். tan θ ஈக்குவல் டு ஏபி பை பிசி. அப்போ டீட்டாவோட வேல்யூ 45 டிகிரினால tan 45 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 60 டிவைட் பை ஒய். tan 45னா 1, இப்போ 60 பை ஒய். ஒய் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை வந்துடும். ஒய் ஈக்குவல் டு 60 மீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிடி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துகிட்டு இங்கேயே அதே தான், ஆப்போசிட் சைடு என்ன இங்கே ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா வந்து இங்கே இருந்தது வரைக்கும் ஒய், இது எக்ஸ்னால் அந்த டிஸ்டன்ஸ் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆங்கிள் வந்து 28 டிகிரி. tan 28க்கு தான் அவங்களே கொடுத்துட்டாங்க 0.5317 அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே அதே தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிடி. இங்கே டீட்டாவோட வேல்யூ 28 டிகிரி, ஏபியோட வேல்யூ 60, பிடியோட வேல்யூ தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ tan 28க்கு என்னென்னு தெரியும் நமக்கு, 0.5317, 60 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் தான் மல்டிப்ளை வந்துடும். 60 டிவைட் பை 5317, 60 டிவைட் பை 5317. இப்போ பார்த்தோம்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 60. இப்போ 0.5317 4 டெசிமல் இருந்தாலும் மேலேயும் வந்து கீழேயும் 10,000 மல்டிப்ளை பண்ணும். இப்போ மேலே 10,000 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும் நமக்கு, 6 lakhs டிவைட் பை 5317 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு, இப்போ 6 lakhsையும் 5317ஐயும் டிவைட் பண்ணால் என்ன வருது, 112.85 அப்படின்னு வரும். 2 டிவைட் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 112.85 ப்ளஸ் 60 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ 112.85லேருந்து 60 மைனஸ் பண்ணிட்டா என்ன வந்துடும் நமக்கு, 52.85 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் டூ சிப்ஸ் இஸ் 52.85. டிஸ்டன்ஸ் டூ சிப் இஸ் 52.85. அப்போ ரெண்டு கப்பலுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லிடலாம்,
52.85 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். 52.85 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.30. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.30. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.30ல் a man is watching a boat speeding away from the top of a tower. The boat makes an angle of difference of 60 degree with the man's eye when a distance of 200 meter from the tower. After 10 seconds the angle of difference becomes 45 degree. What is the approximate speed of the boat assuming that sailing in still water, sailing in still water, root 3 equal to 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு டவரில் இருந்து ஒரு மேன் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதாவது என்னது, நமக்கு வந்து எதோ வாட்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு டாப் ஆஃப் ஏ டவர், எ மேன் இஸ் வாட்சிங் எ போட். ஒரு மேன் வந்து டவர்லேருந்து வாட்ச் பண்ணுறாரு அந்த போட்டு வர்றதை. அப்போ ஃபஸ்ட்டு வர்றதை பார்க்குறப்ப வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து என்ன 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த டவர்லேருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃப்டர் 10 செகண்டுக்கு அப்புறம் படகு அங்கேயே இருக்குமா, நகர்ந்து போயிருக்கும். அப்போ அந்த நகர்ந்து போகிறப்ப அதை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க 45 டிகிரி. அப்படின்னா வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட், அதாவது அப்போ போட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அஸ்யூமிங் தட் இட்ஸ் சாயிலிங் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் அந்த படம், புரியுதா இல்லையா? இதுதான் டவரு. இந்த டவர்லேருந்து ஒரு போட்டு பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து 60 டிகிரி. இப்போ போட்டுக்கும் அந்த டவருக்குள்ள டிஸ்டன்ஸ் 200 மீட்டர். அதுக்கப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த போட்டு வந்து இங்கே வந்துருச்சுன்னா இப்போ பார்க்குறப்ப வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் 45 டிகிரியாக இருந்தால், அப்போ இந்த போட்டு இங்கேருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்தது பார்த்தியா, அப்போ அதனோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கவனிங்க, அதாவது நமக்கு அந்த டவரோட ஹைட் தெரியாது, அதை ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏபி ஈக்குவல் டு ஹெச், ஹைட் ஆஃப் தி டவர். சிடி ஈக்குவல் டு எக்ஸு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். இப்போ பிசி வந்து 200 மீட்டர். அப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சிஏஇ ஏசிபி 60 டிகிரி, டிஏஇ ஏடிபி 45 டிகிரி. ஃபஸ்ட்டு வந்து முதல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், ஏபிசி ட்ரையாங்கிளை. இப்போ டேன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. அதை தான் அட்ஜசன்ட் சைடு வந்து என்ன பிசி, அதை தான் எழுதியிருப்போம். இதை பிசின்னு மதியங்க, ஏசி கிடையாது. இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹெச், பிசியோட வேல்யூ 200. இப்போ டேன் 60க்கு என்ன நமக்கு √3 டிவைட் பை √3 ஈக்குவல் டு ஹெச் பை 200. இப்போ 200 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், மல்டிப்ளை வந்துடும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 200 √3. அப்போ 200 இன்ட்டு 1.732 அப்படின்னு சொல்லிடலாம். 1.732, 200 இன்ட்டு 1.732. இப்போ 200ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு, ஹெச் ஈக்குவல் டு 346. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 346.4 மீட்டர். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு நமக்கு, 346.4 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சு இதான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா, அதுலேயே இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள், இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, ஏபிடி அப்படின்னு. இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஏபிடி இங்கேயே அதே தான். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடியில் வந்து டேன் தீட்டானா ஆப்போசிட் சைடு ஏபி,
adjacent side வந்து BD. உனக்கு புரியுதா இல்லையா? அதாவது அதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹெச் ஈக்குவல் டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இப்போ என்ன பார்த்துருப்போம்? அதாவது ஏபி ஈக்குவல் டு ஹெச் ஹைட் ஆஃப் தி டவர், சிடி எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். அப்புறம் பிசி வந்து 200. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு tan தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசி, tan 60 ஈக்குவல் டு ஹெச் பை 200. இப்போ tan 60யோட வேல்யூ வந்து என்ன? √3. இப்போ ஹெச் பை 200. இப்போ ஹெச் எப்படி வச்சுக்கோம்? 200 இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை வந்துடும். ஹெச் ஈக்குவல் டு 200 √3. இப்போ ஈக்குவல் டு 200 இன்ட்டு 1.732 அப்படின்னு வந்துடும். இப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் ஹெச் ஈக்குவல் டு 346.4 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதாவது எந்த ட்ரையாங்கிள்னால் இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்க போகிறோம். ஏபிடி. இப்போ இங்கே ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி. அப்போ 200 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 200 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ அதை தான் வந்து எடுத்திருப்போம். இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிடியில் பார்த்தீங்கன்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிடி. இப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹெச், பிடியோட வேல்யூ 200 ப்ளஸ் எக்ஸ். இப்போ tan 45க்கு 1, ஹெச்சோட வேல்யூ என்ன? 346.4 டிவைடட் பை 200 ப்ளஸ் எக்ஸ். ஏன்னா ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு 346.4 அப்படின்னு, அதை தான் எழுதிருக்கும். அப்போ 200 ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை வந்துடும். 200 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 346.4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 346.4 ப்ளஸ் 200 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும்? -200 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு? 146.4 மீட்டர். 146.4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த எக்ஸோட அந்த டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கிறது வந்து 146.4 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் கவனிங்க. அதாவது டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 செகண்ட். இப்போ 10 செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து அந்த போட்டு வந்து எத்தனை செகண்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்பீடு கேட்குறாங்க? 10 செகண்டுக்கு அப்புறம். இப்போ ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 146.4 டிவைடட் பை டைம் வந்து 10 செகண்டு. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு? 10ஆல் டிவைட் பண்ணால் 14.64 மீட்டர் பர் செகண்ட். இப்போ 14.64 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட். இப்போ மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ கவனிங்க, இது சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ மீட்டராக இருந்தால் நமக்கு கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அதாவது மீட்டரை வந்து எத்தனை மீட்ரு வந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு? 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்ரு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து செகண்ட்ஸில் இருக்குது, அதை வந்து ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு அதாவது 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 மினிட்டு. அப்போ 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸு. அப்போ 60 மினிட்ஸ்னால் அப்போ 60 × 60 என்ன? 3600. அப்போ 3600 3600 பை 1000 அப்படின்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு பாருங்கள் என்ன வருது? 18/5 வருதா? அதனால தான் வந்து மீட்டர் பர் செகண்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாற்றிக்கணும்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு? இப்போ 18ஐயும் 14.64ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 263.52 டிவைட் பை 5. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன வருது? 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ ஸ்பீட் ஆஃப் தி போட் இஸ், அந்த போட்டோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 1 ஹவருக்கு வந்து அந்த போட்டு வந்து எத்தனை கிலோமீட்டர் பாஸ் ஆகும்? 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸசைஸ் 6.2ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எக்ஸசைஸ் 6.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் 6.12 கம்ப்ளீட் வேண்டும். 6.3 எக்ஸசைஸு 6.3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, from the top of a rock 50 √3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car
ஃப்ரம் த ராக். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஒரு ராக் இருக்குது, அந்த ராக்கோட ஹைட்டு வந்து 50√3 மீட்டர் ஹைட்டு. அந்த ராக் மேலேருந்து கார் ஒன்று போயிட்டுருக்குது. அந்த காரை பார்க்குறப்ப வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபர்ஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் தி ராக். அதாவது அந்த காருக்கும் ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசி அதுதான் எழுதியிருப்பாங்க. பிசி ஈக்குவல் டு 50√3 மீட்டர் ஹைட் ஆஃப் தி ராக். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நமக்கு இப்போ ஏபி ஈக்குவல் டு எக்ஸு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் த ராக். அப்போ ஏசிஇ பிஏசி 30 டிகிரி அப்படின்னு. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ டேன் டீட்டா, இப்போ கவனிங்க, டேன் டீட்டா அப்படின்னா என்ன வந்து நமக்கு இப்போ டேன் டீட்டா அப்படின்னா என்ன, ஆப்போசிட் சைட் பை டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ பிசி பை ஏபி அப்படின்னு எடுத்துக்குவோம். அதை தான் அங்கே எழுதியிருப்பாங்க. இப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு பிசி பை ஏபி, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. டீட்டாவோட வேல்யூ தான் 30 டிகிரி. இப்போ டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு பிசி. அப்போ பிசியோட வேல்யூனா ஆப்போசிட் 50√3, ஏபியோட வேல்யூ எக்ஸ். இப்போ டேன் 30க்கு என்ன வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 50√3 டிவைட் பை எக்ஸ். எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை வந்துடும், √3 இந்த பக்கம் மல்டிப்ளைக்கு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50, √3 மல்டிப்ளை பண்ணால் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். இப்போ த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் தி ராக் 150 மீட்டர். அப்போ அந்த காருக்கும் அந்த ராக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லிடலாம், 150 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டையும், அதாவது 29, 30, அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் 6.3ல் ஃபஸ்ட்டு கொஷின் இந்த கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிட்டு பார்க்காம போட்டு காட்டணும். இதுதான் வந்து ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ.